இன்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பை அப்படியே நிறைவேற்ற வேண்டும், அதுதான் அரசின் கடமை என்று போராடும் இதே ராம ரவிக்குமார் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து அவர் மனைவிக்கு மல்லிகை பூவும் அல்வாவும் அனுப்ப முயன்றார் என்பது தெரியுமா? இந்து தமிழர் கட்சியின் தலைவரான ஆர். ராம் ரவிக்குமார் 2018 செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை, அதாவது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 497 ரத்து செய்து அதை அரசியல் சாசன விரோதம் என்று அறிவித்த தீர்ப்பை கடுமையாக எதிர்த்தார். அந்த தீர்ப்பு திருமண உறவின் புனிதத்தையும் இந்து குடும்ப மதிப்புகளையும் சீர்குலைக்கும் என்று கருதிய அவர், தீபக் மிஸ்ராவின் மனைவிக்கு புதிய சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாட என்று கிண்டலாக அல்வா இனிப்பும் மல்லிகை பூவும் அனுப்ப முயன்றார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மாறி அவர் கைது செய்யப்பட்டு சிறை செல்ல நேரிட்டது. அப்போது அவர் நீதிபதியையும் தீர்ப்பையும் கடுமையாக விமர்சித்து, நீதிபதிகள் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை திணிக்கிறார்கள் என்றெல்லாம் பகிரங்கமாக பேசினார். ஆனால் இன்று 2025 திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப திருவிழாவின் போது பழமையான தீபத்தூணில் விளக்கேற்றும் உரிமையை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை தமிழக அரசு அமல்படுத்த தவறுவதாக கூறி தொடர் போராட்டங்களையும் உண்ணாவிரதங்களையும் நடத்தி வருகிறார் ராம் ரவிக்குமார். அதே நேரத்தில் நீதிபதி சாமிநாதனின் தீர்ப்பை யாரும் விமர்சிக்க கூடாது, நீதிமன்ற உத்தரவுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், இது நீதித்துறையின் கௌரவத்துக்கான போராட்டம் என்றெல்லாம் உரத்த குரலில் பேசி வருகிறார். அதாவது 2018 தனக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பு வந்தபோது நீதிபதியின் குடும்பத்தையே இழிவுபடுத்த முயன்ற அதே நபர் இன்று தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்தவுடன் அதை புனிதமானது, விமர்சிக்கவே கூடாது என்று போற்றுகிறார். இந்த இரு நிகழ்வுகளும் ஒரே நபரின் இரு முகங்களை தெளிவாக காட்டுகின்றன. நீதித்துறையை மதிக்க வேண்டும் என்ற கொள்கை அல்ல, தனக்கு உகந்த தீர்ப்பு வந்தால்தான் மதிக்கிறார், பிடிக்காவிட்டால் நீதிபதியின் மனைவிக்கே அல்வா அனுப்புகிறார் என்கிற இரட்டை நிலைப்பாடு. இது வெறும் தனிப்பட்ட முரண்பாடு மட்டுமல்ல, தமிழக அரசியலில் மதம் சார்ந்த விவகாரங்களில் நீதிமன்றத்தை கருவியாக பயன்படுத்தும் ஆபத்தான போக்கையும், ஒரு தலைவர் தனது நம்பகத்தன்மையை எப்படி தானே சிதைத்துக் கொள்கிறார் என்பதையும் துல்லியமாக வெளிப்படுத்துகிறது.